கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் ஃபினான்ஷியல் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப கும்பராசி அவிட்ட நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சனி பயிற்சி நடந்திருக்குது. அப்ப சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ல பாத சனி வராரு. இந்த பாத சனி அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்தோம்னா, சனி நின்ற இடத்துல இருந்து அவரோட 10ஆம் பார்வையாக உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்ப லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல்ல அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களோட வேலைக்கு தகுந்தாற்போல உங்களோட வருமானம் வந்து ரெகுலரா இருக்கும். வருமானம் தகுந்தாற்போல உங்களோட ஃபினான்ஸ்ல வந்து நீங்க ஸ்டெபிள் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டி இவர் ஏற்படுத்தாரு. ஏன்னா வாக்குல சனி. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் மூலியமா நல்ல ஒரு பொருளாதாரத்தவே நீங்க வந்து டெவலப் பண்ணுவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அது போக வந்து சனி ரிலிவர் ஆயிட்டதுனால ராசியில வந்து உங்களுக்கு வந்து ராகு மட்டும் தான் இருக்காரு. அப்ப ராகு மட்டும் ராசியிலே இருக்கிறது வந்து நல்ல சிந்தனை, நல்ல தெளிவு, உங்களை வந்து அட்வான்ஸா வந்து டெவலப் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டி அவர் கொடுப்பாரு. அதே மாதிரி குருவோட பார்வையிலும் ராசி இருக்குது. ஸோ ஸ்டில் வர 6வது மாசம் வரைக்கும் குருவோட பார்வையில் ராசி இருக்கனால ஸ்டில் உங்களோட ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாரு. அதே வர 6வது மாசம் குரு பயிற்சி நடத்தினாலும் உங்களோட தொழில் சார்ந்த குரு 5ஆம் பார்வையா பார்க்கறனால ஸ்டில் அடுத்த வருஷம் 6வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வியாபாரமா இருக்கட்டும், உங்களோட வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க பர்ஃபெக்டா இருந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் 6வது மாசத்துக்குள்ள உங்களோட ஃபினான்ஷியல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறேன். அதை உணர்வீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?